அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ தென்னையில் வந்துட்டு 25 அடி இருக்க தென்னைக்குள்ளே நடுவில் வந்துட்டு 12 அடியில் 8 அடிக்கு ஒரு மகோகனி சாகுபடி செஞ்சுட்டான். இதனால என்னங்க நமக்கு வருமானம் இருக்குது? ஒரு ஏக்கரா தென்னையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தென்னையினுடைய விலையை பொறுத்தளவுக்கு செலவு போக நிகர லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கு ஒரு 1500 லாபம் வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 70 மரம் கிட்டத்தட்ட 1,50,000 நமக்கு வந்து ஒரு ஏக்கர் வருமானம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 7 ஏக்கரா தென்னை சாகுபடி செஞ்சு உங்களுக்கு 7 லட்ச ரூபா வருமானம் வர்றதுக்கு பதிலாக ஒரே ஏக்கர் பூமியில் 7 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும். எப்படிங்க பார்க்க முடியும்? ஒரு ஏக்கருக்கு 400 மகோகனி வந்து ஊடுபீரா வந்து சாகுபடி செய்யலாம். 400 மகோகனி ஊடுபீரா சாகுபடி 400 கொடிமிளகு வந்து சாகுபடி செய்ய முடியும். கொடிமிளகுல ஒரு செடிக்கு 1 கிலோ, ரொம்ப குறைச்சலா 3 கிலோ மிளகு வரைக்கும் வரும். 1 கிலோ தான் கொடிமிளகுல வருது அப்படின்னாலும் கூட 400 கிலோ மிளகு கிடைக்கும். இதுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புக்குள்ள 500 செடி மிளகு சாகுபடி பண்ணலாம். செடி மிளகுல ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ தாங்க ஆவரேஜ் வருதுங்க. அப்படின்னா கூட 500 கிலோ வந்து மிளகு வரும். கிட்டத்தட்ட 900 கிலோ. கிட்டத்தட்ட இன்னைக்கு சந்தையில் ஒரு கிலோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து சந்தைப்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட 1 டன் மிளகு உங்களுக்கு ஒரு ஏக்கரில் நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சாகுபடி செய்து சந்தைப்படுத்த முடியும். இதுபோல் வந்து உங்களுக்கு பல்லடுக்கு முறை சாகுபடி செய்யணுங்கிற விவசாயிகள் உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.